அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்டாங்க. நசையில் உள்ள அந்த ஹதீஸ் நான் சொன்னேன், நீங்களும் தானே இணை கற்பிக்கிறீர்கள் அப்படி ஒரு ஹதீஸை அவங்க பார்க்கல போல் இருக்கு. அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வம் ஹதீஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்து இப்போ கலாலா கூட நாளைக்கு பிறகு நீ தான் நினைஞ்சிருக்கிறாங்க. போன வாதத்தில் ஆரம்பித்தது 9வது நாள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது என்ன சொல்ல வர்றோங்கிறத எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதாவதுங்க, இந்த கலாலா சம்பந்தமாக 4:12 ஒரு வசனம் இருக்குது, 4:176 ஒரு வசனம் இருக்குது. ரெண்டுலேயும் இந்த கலாலா மேட்ரு வருது. அதில் என்ன இருக்குது, முதல் வசனத்தில் என்ன இருக்குது, 6ல் 1 கொடுங்கன்னு இருக்கிறது. இவங்களுடைய விளக்கம் அதுக்கு என்னன்னு கேட்டால், தாய் வழி சகோதரி அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்போ இந்த 2வது வசனம் இறங்கலை, நல்லா விளங்கிக்கிறணும். அது இறங்கி கடைசியில் அந்த வசனம் இறங்குறது. அப்போ அந்த காலத்தில் தாய் வழி சகோதரின்னு ஒரு வசனம் இறங்குனுச்சுன்னா, இப்போ தந்தை வழி சகோதரிக்கு என்ன சட்டம்? அப்போ 4:12 வசனம் மட்டும் இருக்கும்போது, 4:12 வசனம் மட்டும்தான் இருக்குது. இது பின்னாடி தான் வருது இன்னொரு வசனம். அது வரக்கூடிய நேரத்தில் 2 வழியில் உள்ள சகோதரனுக்கு என்ன சட்டம், தந்தை வழியில் மட்டும் சகோதரனா என்ன சட்டம், பொதுவாக சகோதரி தானே வார்த்தை வருது. பொதுவான சகோதரி அந்த மக்கள் எப்படி புரிஞ்சிருப்பாங்க? ஒரு வார்த்தை தானே இருக்குது, 2 வசனம் இருந்துக்கிட்டு நம்ம ஒரே நேரத்தில் இறங்குற மாதிரி, அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்றுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு வசனம் இறங்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், முதல்ல எந்த சகோதரிக்கு எல்லாம் சொல்லணும்? இருவழியிலும் சகோதரியாக இருக்கிறாங்களே அவங்களுடைய சொத்தை பற்றி சொல்லணுமா, தகப்பன் வழி சகோதரி சொத்தை முதல்ல சொல்லணுமா, தாய் வழி சகோதரி சொத்தை சொல்லணுமா? எது இம்பார்ட்டண்டானது? இவங்க வாதப்படி என்னது, இம்பார்ட்டண்டான விஷயத்தெல்லாம் சொல்லாமல் தாய் வழிக்கு சொல்லிட்டாங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதிலே விளங்குறது உங்கள் வாதம் பேஸ்லெஸ்ஸு, அடிப்படையற்ற வாதம்னு விளங்கி விடுகிறது. இதை ஒன்று விளங்கிக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த 2லையும் சகோதரி என்கிற வாசகம் தான் இருக்குது. தாய் வழி தந்தை வழி நல்லா பிரிக்கலை. நல்லா பிரிக்காமல் சொல்வானேயானால் அதில் அனைவரும் தான் அடங்குவார்கள். சகோதரி, தாய் வழி சகோதரி தான் அடங்கத்தான் செய்வார்கள். நீங்கள் அதை மகளுடைய மகனோடு போய் கம்பேர் பண்ணுறது உங்கள் சொந்த கருத்து. அல்லாஹ் அங்கே சேர்த்தானா? அல்லாஹ் சகோதரி தாய் வழி சகோதரி வார்த்தை அங்கே போட்டிருக்கிறானா? அல்லாஹ் வெறும் சகோதரின்னு சொல்லியிருக்கும் பொழுது, ஒரு இடத்துல நீங்கள் இந்த அர்த்தம் செய்வாங்கிறீங்க, இன்னொரு இடத்துல அந்த அர்த்தம் செய்வீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல தாய் வழி சகோதரி அசபா ஆகுவா, அவ்வளோதான் மேட்ரு. அவளுக்கு பங்கு கிடைக்கும். சகோதரன் இருந்தால் அவனோட சேர்ந்து அசபாவை ஆகிவிடுவாள். அவன் ஆம்பளையா அவனுடைய சகோதரியான பார்க்கணுமே தவிர, ஆம்பளை வழியில் வந்தவனா தாய் வழியில் வந்தவனான்னு பார்க்கக்கூடாது. அது அந்த வசனம் சொல்லவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறோம். அதனால் தாய் வழி சகோதரிக்கும் அதே மாதிரியான பங்கு இருக்குது. சகோதரிக்கு மத்தியில் எந்த வித்தியாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை நாங்கள் நிறுவிட்டோம். நீங்கள் உங்களுடைய விளக்கத்திற்கு உரிய ஆதாரங்களை என்ன செய்யணும், கொண்டாந்து காட்டணும். அது நுணுக்கமான விஷயம், கொஞ்சம் சிந்திச்சா உங்களுக்கு விளங்கிக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த வசனத்துக்கு இது மாற்றமாக இருக்குன்னு சொன்ன உடனே மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டோம். இன்னும் வாதத்தில் சொன்ன மாதிரி அது ஆரம்ப எடிஷன் போட்டிலேருந்து அதை தான் எழுதி வச்சுருக்கோம். நம்ம கேட்டதுனால மாற்றினோமா, 4:12 வசனத்தை 4:176 மாற்றிருச்சுங்கிறது இந்த வாதத்தில் சொல்கிறோம். இந்த எடிஷனில் இருக்குது, இதுக்கு முந்தின எடிஷனில் இருக்குது, அதுக்கு முந்தின எடிஷனில் இருக்குது, பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்க வாதத்தில் கேட்டு முரண்பாடுன்னு சொன்னோன்னே மாற்றப்பட்டுச்சுட்டோம். யாரும் கேட்டுலாம் நாங்கள் மாற்றலை. நாங்கள் சிந்திச்சு பார்த்து இது கரெக்டுன்னு வழங்கி நினைஞ்சிருக்கிறோம். இதுதான் கடைசியில் இறங்கின வாசனம் மாற்றிட்டோம். அதே மாதிரி ரசூல்லாட்டே கேட்குறாங்க, கலாலா எனக்கு குழப்பமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ரசூல்லா நினைச்சாங்க, எக்ஃபீக்கு ஆயத்து சேஃப், இந்த ஒரு வசனம் உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நான் அந்த 2வது கலால் ஆயத்து இருக்குல்ல, அதை ரசூல்லா சொல்கிறாங்க. 2 வசனம் குரானில் இருக்கும் பொழுது இது உனக்கு போதுமானதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை விளங்கி கொள்ள வரலாம். இது முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. லா தக்ஃபீக்கே அலா தக்ஃபீக்கே ஆயத்து சைஃபில் லத்தீஃபி ஆகிரி சூரத்தின் நிசா. அந்த கலாலா பற்றி என்ன அளவு சொல்கிறாங்கன்னா, மா ராஜாத்து ரசூல், அதாவது லா அதவு பாதி செய்யன் அகம்ம இந்தி மினல் கலாலா மா ராஜாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷையின் மா ராஜாத்து ஃபில் கலாலா. கலாலா சம்பந்தமாக நான் கேள்வி கேட்ட அளவுக்கு ரசூல்லாட்ட வேறு எது சம்பந்தமாகவும் கேட்கல. அப்போ தான் ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், யா உமரே அலா தக்ஃபீக்கு ஆயத்து சைஃபில் லத்தீஃபி ஆகிரி சூரத்தின் நிசாவுடைய கடைசியில் இருக்கிறது ஒரு ஆயத்து உனக்கு பத்தாது, 2 ஆயத்து மாற்றப்படலைன்னா 2 ஆயத்தும் கலாலாவுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்கணும். நிசாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் பத்தாதான்னு கேட்டதும், இதுதான் கடைசியில் இறங்கினது என்பதும் மாற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்து உங்கள் வாதத்தை வச்சு அதுக்கு என்ன செய்வோம், நம்ம அதுக்கு மேலும் பதில் தருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு கேள்வியை கேட்டதை ஒத்துக்கொண்டு கேட்குறாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு மனைவி தாய் தந்தை 2 மகள் இருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னு பங்கு கொடுப்பீங்க? இதில் பங்கு கொடுக்க இயலாது. இந்த பங்குபடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தொகை அதிகமாகி போயிடும். இதை நம்மளே நம்முடைய தமிழாக்கத்தில் எழுதியிருக்கிறோம். இது மட்டும் அல்லாஹ் சொல்கிற கணக்குப்படி கொடுக்க முடியலையே. அதில் வாசகம் அப்படி இருக்குது, கைர முலாரின், இது கொடுக்க இயலாதுங்கிறதுனால தான் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பிரித்து கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். கலாலாவுக்கு அப்படி சொல்லலை. சொன்னால் அதுக்கு அந்த கணக்கு நம்ம செய்வோம். அதனால் அது 2க்கு வித்தியாசம் இருக்குது என்பதை அந்த தமிழாக்கத்தில் எதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாரோ அதிலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், விலைக்கு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு குழப்பமும் கிடையாது.
அடுத்து என்ன செய்கிறாருன்னா 10 இரவுண்டா என்னென்று அல்லாஹ் சொல்லாமல் போயிட்டானா, அப்போ விளக்கம் இல்லையா ஆச்சுங்க. 10 இரவுனா உங்கள் இமாமும் சொல்ல இயலாது, 10 இரவுன்னு நானும் சொல்ல இயலாது. எதுங்கிறத ஹதீஸில் இல்லை, குரானில் இல்லை. உங்கள் இமாமும் சொன்னாலும் விட்டடிச்சதாக இருக்குமே தவிர விளக்கமாக இருக்காது. எதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டீங்களோ உங்களுக்கு இதுக்கு தெரியுமா, அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கல்ல, எதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்களா, அதுக்கு உங்கள் இமாம்களும் சொல்ல இயலாது, யாருக்கும் சொல்ல இயலாது, நிறுவனமாகுமே தவிர இமாம்கள் அதை விளக்கிட்டாங்கன்னு காட்டினா தானே நாங்கள் விளக்கலன்ட்டு வரேன். அல்லாஹ் சொன்னதை விளங்குவார்கள். என்னது, இதன் மீது சத்தியம் செய்கிறான், அது விளங்கும். அது என்னன்னு விளங்காது. விளங்காத இமாம்களாக விளங்கினா எடுத்து காட்டுங்க எனக்கு. இந்த 10 இரவுக்கு நாங்கள் விளங்கலை, இதோ இமாம்களை பார்த்தீங்களா விளங்கிட்டாங்கன்னு காட்டுங்க. அந்த விளங்குனது எந்த லட்சணம் நான் சொல்கிறேன், எந்த லட்சணத்தில் விளங்கினாங்கன்னு. உயிரை கைப்பற்றக்கூடியவர்களும் சத்தியமாக அதுக்கு உங்களுக்கு விளங்கவில்லை, இதை இமாம் விளக்கி விட்டார்கள்னா அதை சொல்லுங்க. எல்லாரும் இதே மாதிரி தான் விளங்கலாம், இமாமுக்கு தான் விளங்கலாம். யாராக இருந்தாலும் இப்படி தான் விளங்கணும். சொல்லாத எப்படி விளங்குறது? அல்லாஹ் சொன்னதை விளங்க முடியும், சொல்லாத விளங்குறதுங்கிற எப்படி முடியும்? அதனால அல்லாஹ் என்ன சொன்னானோ அதோடு நிறுத்திக்கிறங்க. 10 இரவுமே சத்தியம் செய்கிறான், ஏதோ முக்கியமான முடிச்சுட்டு போய்கிட்டு அவ்வளோதான் எங்களுக்கு விளங்குங்கிறோம். தெரியாத ஒன்றுக்கு நாங்கள் சொந்தம் கொண்டாட மாட்டோம். எங்களுக்கு விளங்கலைன்னு சொன்ன விஷயங்கள் உங்கள் இமாம்களுக்கு விளங்கலை, அதான் உண்மை. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு தானே விளங்கணும்னு சொல்கிறீங்க. அது நிலைநாட்ட இயலாது இந்த வாதத்தை கொண்டு. இமாமுக்கும் தெரியல உனக்கும் தெரியலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இமாம் விளக்கத்தை கொண்டு நாங்கள் நிரூபிட்டோம்னு சொல்ல இயலாமா? எந்த ஒன்றுக்காவது சொல்ல முடியாது. அது போக இப்போ நம்ம வச்சதை போடுறோம். போன தலைப்பில் அது கலிய காவலையில் வாட்சி அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டோம். வாட்சி அரபியில் வாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோம், சொல்லலைங்கிறாங்க. கலிய காவலை வாதம் சீடி இருக்குதுங்க. வாட்சி அர்த்தம் கேட்டோம். வாட்சி அரபியில் வாட்சி தான் மதபில் உள்ளது கேட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஹதீஸுகளில் இது மாதிரி இல்லையா, அதான் பதில். இந்த அசிங்கத்துக்கு பதிலாக அவங்க சொல்லவில்லை. ஹதீஸுகளில் மன்மதா பஹீமத்தன் ஃபக்துலுஹு இப்படி இந்த ஹதீஸ் இல்லையா, ஹதீஸ்லையும் ஆபாசம் இருக்கிறது அப்படின்னு நாங்களே தவிர சொல்லலைன்னு மழுப்புறாங்க. அது கலிய கால விவாதம் சீடி இருக்குது, பார்த்துக்கிறங்க. இவர் வாசி இருக்கிறார், இந்த வாசி வந்தா இருக்கிறாரு, இந்த நீங்கள் வாசிலோ நீங்கள் எழுந்துடல, வேற யார் வாசி? அல்தாஃபி வாய்ச்சார், சுலைமான் இந்த வாய்ச்சவர்கள்லாம் இருக்கிறார்கள் அந்த விவாதத்தில். நீங்கள் சீட்டில் பார்த்துக்கிறங்க. வாய்ச்சி அப்போ கேட்கும்போது அவங்க பதில் சொல்லவில்லை, இப்போ பதில் சொல்லவில்லை. பொய்ய நிலைநாட்ட பார்க்குறார்கள். சீடி பேசும், அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து நான் தலை வர்ற விஷயத்துக்கு நாம் என்னென்னலாம் கேட்டோம். போன தலைப்பில் 46 கேள்வி கேட்டோம். அதெல்லாம் இமாம்களுடைய விளக்கம் தான். அந்த விளக்கங்கள் பூரா குழப்பத்தின் குப்பையாக இருந்தது, இவர்கள் பதில் சொல்ல முடியலைன்னு 46 சேர்த்துக்கிறங்க. இப்போ இந்த நேரத்துலேருந்து சொன்னது 47லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன், அதுவும் இது தொடர்பான விளக்கம் தான். 46 கேள்வி கேட்டிருக்கிறோம், 46க்கும் பதில் சொல்லலையா? 47வதாக கேட்டோம். அபு ஹனீஃபா லைலத்துல் கத்ருக்கு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்? எல்லா நாளும் வரும்டாரு, அதுக்கு பதில் இல்லை. 47. 48வதாக இதை இப்னு அரபி சொன்னார், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலை. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்ன, 49வதாக 3927 லைலத்துல் கத்ரு 3 தடவை வருது, 3 9 எழுத்து இருக்குது, அதனால் 27 தான் லைலத்துல் கத்ருனார். என்ன தத்துவம் இது, எங்கேருந்து எடுத்தீங்க இந்த விளக்கத்தை, இது குரானா ஹதீஸா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வேலை சொல்ல. அப்போ 46 49 ஆச்சு. 50வதாக குன்பொய்ய கூண்டு அல்லாஹ் விளங்காமல் சொல்லிவிட்டான், அது நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை பற்றி ஆகு என்று சொல்வதாக இருந்தால் இல்லாத ஒன்றை பார்த்து எப்படி ஆகு என்று சொல்ல முடியும் என்று குரானுக்கு எதிராகவே ஒரு விமர்சனம் பண்ணார் கசாலிங்கிறவர். அதுக்கு பதில் கேட்ட நினைச்சிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்களும் சேர்ந்ததை வழிமொழிஞ்சிகளை தவிர, ஆமாம் அல்லாஹ் சொன்னது பொருந்தான்னு சொன்னீங்களே தவிர அது உங்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. அதே மாதிரி ஜைனபு செய்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபாசமாக அசிங்கமாக கேவலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள்னு சொன்னேன். அவங்க ஆதரிக்கலைன்னு சொன்னீங்க, இந்தாருக்கு ஆதரிச்சாங்கன்னு எடுத்து போட்டேன். அப்புறமேல என்ன செஞ்சீங்க, பகவி மாற்றி சொல்லியிருக்காரு, நீங்கள் பகவியிலையும் போய் சொல்லியிருக்கேன்னு எடுத்து போட்டேன். அதோட வாங்கி போச்சு. அப்போ என்னாச்சு, இந்த தப்சீருங்கிற குரான் விளக்கங்கிற பேரில் உளறி இருக்கிறார்கள் நம்ம நிரூபித்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரக்காத்து வித்திரு தொழக்கூடாது இமாம் மறுத்திருக்கிறாரு, ஹதீஸில் இருக்குது. ஹதீஸில் ஒரு ரக்காத்து வித்திரு தொழலான்னு மறுத்தாங்கன்னு சொன்னால் இது ஹதீஸுக்கு மாற்றம்னு சொன்னேன், அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி மகரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குன்னு ஹதீஸில் இருக்குது. ஹதீஸை விளக்கம் வந்த இமாம்கள் மகரிபுக்கு முன் சுன்னத்து இல்லைன்னு இருக்காங்களே, இது என்ன விளக்கம், இதுதான் இமாம்களுடைய விளக்கமா அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதிலே சொல்லவில்லை. அதுக்கப்புறம் யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் ரஜ்மு செஞ்சாங்கன்னு இருக்கிறது. யூதர்கள் விபச்சாரம் பண்ணால் தண்டனை இல்லைன்னு உங்கள் கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்க, இது ஹதீஸுக்கு விளக்கமா ஹதீஸுக்கு எதிரா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மலை தொழுகை இல்லை என்று சொல்லி அபு ஹனீஃபா சொல்கிறாரு, ஆனால் மலை தொழுகை இருக்குன்னு ஹதீஸில் இருக்குது, இது ஹதீஸுக்கு விளக்கமா முரணான்னு கேட்டோம். அதுக்கு வாயவே துறக்கலை, இது வரைக்கும் பதில் கிடையாது. அது மாதிரி கிரகண தொழுகை சம்பந்தமாக இல்லைன்னு மறுக்கிறாரு, ஆனால் இருக்குதுன்னு ஹதீஸ் இருக்குன்னு எடுத்து காட்டணும். அதுக்கு வாயை திறந்து ஒரு பதிலாக சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும், பதில் வந்துச்சாண்டு. இதுக்கு அவங்க பதில் சொல்லவில்லை. அது மாதிரி வித்திரு வாகனத்தில் தொழக்கூடாதுன்னு சொல்லி அபு ஹனீஃபா சொல்றாரு ஹனஃபி கிதாபுல, ஆனால் ரசூலுல்லாஹ் வாகனத்தில் தொழுது இருக்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, இது விளக்கமாக மறுப்பாண்டு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. அசர் தொழுகை தான் நடுத்தொழுகைங்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. 19 கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸுக்கு மாத்தமா, இதெல்லாம் விளக்கமா, இது குழப்பமான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அப்போ 56 ஆச்சு இது வரைக்கும். அப்போ 58
அதுக்கப்புறம் ருக்கு குனியும். அன்பானவர்களே, அவங்களுடைய வாதத்தில் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலாக இல்லை, சம்மந்தமில்லாத விஷயங்களை சொன்னாங்க. பொதுவாக சொன்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கூட ஃபிக்கு சுன்னா விஷயத்தில், இன்னும் ஃபிக்கு சுன்னா எப்போ எழுதப்பட்டது, அந்த கிதாபை நம்ம பிரச்சனை அது எழுதப்பட்ட மேற்றையில் சொன்னோம். ஷாஃபி இமாம், அஹ்மது இமாம், இப்னு ஹஸ்ம் இமாம் எல்லோரும் இந்த ஹதீஸை ஏற்று சட்டம் வைத்திருக்கிறார்கள், இந்த செய்தி அதில் இருக்குன்னு தான் சொன்னோம். அந்த கிதாபு நம்ம ஆதாரம் இல்லை. அந்த எல்லாரும் இந்த ஹதீஸை ஏற்றிருக்கிறார்கள், சட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அதை சொன்னோம். அதில் மேற்று இல்லாமல் இல்லை. அஹ்மது இமாம் கூட சட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம சொல்கிறது ஒன்று இருக்கும், அவங்க பதில் சொல்கிறது வேறு இதாக இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் நம்ம முறை பண்ணுறதை வேறு சொல்லிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சுலோன் நடந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்ன, எல்லா சதக்காவும் ஒரு ஹதீஸ் இருக்குங்க, குல்லு மஅரூஃபின் சதக்கான்னு இருக்குது, எல்லா நல்ல காரியங்களும் தர்மமே. அதை நம்ம சொல்கிறோம், வழிகாட்டுறது உள்பட, ஒரு முல்லை அகற்றுவது உள்பட, சிரிப்பது நபி நாம் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அங்கே கிண்டல் பண்ணாங்க. அப்போ நல்ல செய்யலாங்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனைவியோடு சேர்வது கூட நல்ல காரியம்தான், அப்போ அந்த நன்மையுமா அனுபவிப்பீங்க என்று இங்கே விவகாரம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே கேட்டாங்க. அப்போ நம்ம சொன்னோம், எந்த பிரச்சனைக்கு எதை சொல்கிறீங்க, இப்படி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாக்கா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணலாம், எல்லா பிரச்சனையும் கிண்டல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டாக்கா, உதாரணத்துக்கு ஒரு தர்மம் கேட்குற ஒரு ஆள் வீட்டு வாசலில், அப்படியா நான் என் மனைவிட்ட வேறு தர்மம் செஞ்சுக்கிறேன் போய்ட்டு வா அப்படின்ட்டுலாம் இப்படி சொல்லுவோமா நம்ம? எந்த விஷயத்துக்கு எதை செல்வது அப்படிங்கிறது தான். ஒரு ஏழைக்கு உதவி செய்ப்பாண்டா, ஏங்க தர்மம், நான் தான் வேறு தர்மம் செய்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லாமா? இப்படி சொன்னால் எப்படியோ அப்படித்தான். அவங்க அப்படி தான் கேட்டாங்க, சம்மந்தமே இல்லாமல். உயிராளவங்களுக்கும் கொடுக்கலாங்கிறீங்களா, இது செய்கிறாங்களா? எதுக்கு நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு பேசுகிறோம், குர்ஆன் ஓதுறதுக்கு கூடுமா, நல்லதா நல்லது இல்லையா கூடாதா அதை சொல்கிற விட்டுவிட்டு அப்படி இதுவும் தர்மம் தானேங்கிறாங்க. எப்படி இங்கே கொச்சையாகவும் அசிங்கமாகவும் பேசினார்களோ இதே தான் அங்கே செஞ்சாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த அளவுக்கு கொச்சையாக அவங்க பேசலை, ஓரளவுக்கு நாரியமாக அங்கே பேசினாங்க. இன்னொன்று, அவங்க இந்த கலியக்காவில் வாதமாக சமாதம் சொன்னாங்க, எல்லாம் வாய்ச்சாங்களாண்டு. நம்ம கேட்ட கேள்வி என்னது, எல்லாம் ஜெராக்ஸு காப்பி எடுத்து வாய்ச்சாங்க, அதுவும் ஒழுங்காக வாசிக்கலை. நம்ம மூல நூலை தான் வாசித்தோம். அந்த மூல நூலை வாசித்து காமிச்சிருந்தா சரிதான் நாங்கள் வாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மூல நூலை வாய்ச்சாங்களா? கிடையாது. அப்படியே ஜெராக்ஸ் வாய்ச்சாங்களே, அர்த்தம் சரியாக சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. போடுவாங்க சவுண்ட் இல்லையா? என்ன கழுதையினுடைய குறி இருக்குல்ல, கழுதை குறி இருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு வழி இல்ல. கழுதையுடைய ஆண்குறி இது ரத்துல் முக்தார்ல பாகம் 3 பக்கம் 673 இருக்கு. ரக்கவுல் ஹிமாரி, கழுதையினுடைய ஆண்குறியை எடுத்துக்கொண்டு தன் குறியில் நுழைத்தார். யோசிச்சு பாருங்க பாப்போம். மதுஹப் கிதாபுல் ரத்துல் முக்தார் இருக்கா இல்லையா? இத காட்டு குர்ஆன்ல. குர்ஆன் இப்படி இருக்குமா நான் கேக்குறேன். ஹதீஸ்ல இப்படி வருமா? இதுக்காக கேட்டு தூர வச்சு கேவலப்படுத்துது, இஸ்லாமை அசிங்கப்படுத்துறது, தூர போட வேண்டிய மதுஹப் கிதாபு. அது இப்படி இது குர்ஆனுக்கு உட்பட்டதாமா மதுஹப். காட்டு குர்ஆன்ல இருந்து இப்படி நுழைத்தால் அல்லது துண்டிக்கப்பட்ட குறியை நுழைத்தால், அதுல குறிப்பிட்ட குறியில துண்டிக்கப்பட்ட வெட்டி கிடக்கு ஒரு குறி, அது எந்த மனுஷனோ யாருடைய குறியோ வெட்டி கிடக்குன்னு வைங்க, இந்த குறியை யாரு ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும், வீணாகாது சட்டம். ஹஜ்ஜு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹஜ்ஜு கூடும், இப்படியெல்லாம் நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும் என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டாரா? அந்த கிதாபில் என்ன இருக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிறோங்க. போடுங்க அங்கே பாருங்க. இப்படி செய்தால் ஃபஸத, ஹஜ்ஜு கூடாது என்று தான் அரபி வாசம் இருக்கிறது. இப்போ புரிஞ்சுக்கிறீச்சா? அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், அர்த்தம் வைக்கிறது ஒன்றா இருக்கும், முன்னுக்கு பின் முறை சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ ஆவேசமாக பேசினாரு, ஹஜ்ஜு கூடும்னு இருக்கேன்டாரு, வாசத்தை போட்டு காமிச்சிட்டோமா, ஃபஸத ஹஜ்ஜு கூடாதுன்னு இருக்குது. இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொன்றே நீங்கள் புரியுங்க. அமைதியாரிங்க. அடுத்து பாருங்க.
நம்ம யாருக்கும் சொல்லியிருக்கோமே, நீங்கள் சும்மா இருங்க. ம் அதே போல் பாருங்கள், அவங்க என்ன பெருசாக பேசுவாங்க, பஹீமத்தோட உடல் உருகொண்டால் அவனுக்கு ஹத்து இல்லை என்று இருக்கிறது, அதோடு முடிச்சுட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு பார்த்தீங்களா அவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னா மதுஹபு இத்தகைய ஒரு ஆபாசத்தை ஆதரிக்கிறதுனாலுங்க அர்த்தம் அப்படின்னாங்க. ஹத்து இல்லை என்பது வேறு, தண்டனை உண்டா இல்லை என்பது வேறு. அதுக்கு அடுத்து பாருங்க, யுஅஸ்ஸரு வேறு தண்டனை வழங்கப்படும். தண்டனை வழங்கப்படும் என்றாலே ஆதரவு இல்லைன்னு தாங்க அர்த்தம். ஒரு விஷயத்தை ஆதரித்து அவங்க தண்டனை கொடுப்பாங்களா? ஹத்துன்னா என்னங்க, கல்லை அடித்து கொள்வது, அது தக்க ஆதாரங்கள் போக்குவரத்து இருந்தால் தான். ஒரு செயல் நடந்தே இருந்தாலும் கூட ஆதாரங்கள் வேணும், இல்லாட்டி காட்டுமிராண்டித்தனம் மார்க்கமாயிரும் இஸ்லாம். இன்னைக்கு பாருங்க, என்ன கல்லை அடிக்கணுங்கிறாங்க, கையை வெட்டணுங்கிறாங்க, அப்படின்னா சில பேர் குறை சொல்கிறாங்கல்ல, அதற்கு தான் வழிவாக்கும். திருட்டானா கைவிடப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கா காட்டுமிராண்டி மார்க்கம் ஆயிரும். உரிய ஆதாரங்கள் இருந்தால் தான் அந்த மார்க்கம் செய்யும், அறிவுபூர்வமான மார்க்கம். அதனால சொல்கிறாங்க, நீங்கள் ஹத்து இல்லை ஆனால் யுஅஸ்ஸரு தண்டனை உண்டு இருக்கா இல்லையா கிதாபில்? அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வழங்குதா, பாதியை மறைச்சிட்டு பாதியை சொல்கிறது, இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து இன்னொன்று பாருங்கள், சொல்லணுமே. அடுத்து என்ன விட்டதுக்கு வருவோம். அந்த மிருகங்களுக்கு இருக்குல்ல, இது பல் துளக்கிறது முடித்தோம். பல் துளக்கிறதுனா நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு முறை வச்சுருக்கோம். ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒல் அஃதலு ஐ எஸ்தாக்க பி சப்பாபத்தைனி, சிறந்த பல் துளக்கும் முறை என்னவென்றால் 2 ஆட்காட்டி விரல்களால் துளக்குவது. 2 ஆட்காட்டி விரல் ஒரு கையில இருக்கு, 2 கையில தான் 2 ஆட்காட்டி இருந்த விரல், 2 விரல்ல, அதுவும் சும்மா உடல எப்பதோ இதை சிறந்த முறை செய்யுங்க. பள்ளிவாசல் உட்காந்துருக்கு சொல்லுங்க, மக்களுக்கு ஃபத்வா கொடுங்க. இருக்கு கிதாப்ல அஃதல்ல, எதுல இருக்கு? ரத்துல் முக்தார்ல, ஹாஷியா ரத்துல் முக்தார்ல இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் உலகிற்கான வளங்களை பார்த்தாலேயே ஒரு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவங்க எதையுமே இல்லாததான் இருக்கிற மாதிரி பவலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுவை மேலே வெறுப்பு காட்டுறதுக்காக வேண்டி இல்லாத ஹஜ்ஜு கூடாதுங்கிற இடத்துல கூடுன்னு அர்த்தம் செஞ்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஹத்திலாம் பார்த்தீங்களா ஆபாசத்தை ஆதரிக்குது மதுவை பண்ணாங்க. அடுத்து வேறு தண்டனை கொடுக்கப்படும் இருக்குது, மறைச்சிட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்க பாருங்க, பல்லு வளர்க்குறதுக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க. அப்படியா இருக்குது? இந்த வாசகத்தை பாருங்கள், வாசகத்தை சும்மன் இருக்கு, ஒரு விரலால் நீங்கள் விளக்கிட்டு அடுத்து சும்மன்றால ஒரே டயத்தில் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வலது கையோட விரல், அப்புறம் இடது கையோட விரல் இருக்கு. ஒரே டயத்தில் இப்படி இப்படிங்கிறது அது கிதாபில் இருக்கா? கிதாபில் இல்லாததெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அணியினரை இப்போ அங்கீகாரம் வழங்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதே இதில் அங்கே ஃபவுக்கு தகுத்துன்னு வருது. இதுவெல்லாம் விஞ்ஞான கருத்துங்க. இப்போ விஞ்ஞானத்துக்கு மாற்றமானதுங்கிறாங்க. இப்போக்கு கூட நீங்கள் பாங்க, டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க, பள்ளி எப்படி விளக்கணும், பிரஷை வச்சுக்கிட்டு இப்படி தான் விளக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அப்போ தான் ஈருக்கு நல்லதுங்கிறாங்க. பாருங்கள், அன்றைய காலத்து இமாம்கள் அழகாக ஃபவுக்கு தகுத்துன்னே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் எடுத்து காமிச்சோம்ல அந்த வசனத்தில். அப்போது ஒரே டயத்தில் இல்லையே, ஒரே டயத்தில் செய்கிறாங்க. அவங்க கேட்டே கரெக்டு தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் கேள்வி வைக்கலாம், நம்ம பதில் சொல்லலாம். ஏன் இல்லாதது சொல்கிறீங்க? இப்படி தானே ஆகுது. ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணாக்கா மனைவின்னு சொன்னால் போதுங்கிறாங்க. இது எப்போ உள்ள சட்டம்? மனைவியா இல்லைங்க, வெளியூரில் 2 பேர் தவறாக லாட்ஜ் தங்கியிருந்தாங்க, உண்மையான மனைவியை தங்குறாங்க, ஏன் மனைவிங்கிறாரு? அதெல்லாம் முடியாது, உன்னை ரஜுமு தான் பண்ணுவோன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் மார்க்கம் அழகான மார்க்கமா? நான் கேட்குறேன். நம்மளே போனோம் மனைவியோட தங்கிட்டு வந்தோம்,
நம்ம மனைவிங்கிறோம், அதெல்லாம் முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இது இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒவ்வொன்று புரிஞ்சுக்கிறேங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இது இறுதி தொகுப்புரை. புதிய வாதங்கள் வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில் சிலதை வச்சுருக்கார் அவர். இல்லைன்னா வேறு அமர்வாக இருந்தால் நிறைய நானும் நினைஞ்சிருப்பேன், கிளிப்பெல்லாம் போடுவேன். வைக்கக்கூடாது, முறை இல்லை. ஒப்பந்தப்படி என்ன செய்யக்கூடாது, புதுசாக வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம 46 போட்டதில் இது 2 கிளிப் போட்டு பதில் சொன்னோங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. எதுக்கெல்லாம் சொல்லலை, கன்னி சோதனைக்கு, கண்ணியை கண்டுபிடிக்கிற சோதனை, தன்னுடைய உறுப்பை தனக்கு பின்னால், அதுக்கெல்லாம் ஒரு பதிலே அது மாதிரி உள்ளது ஒன்றுக்கும் பதில் இல்லை. இது மட்டும் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்கிறாங்க. இதில் கலிய காவலையில் அவர் முறியும்னு சொன்னதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் என்ன சொன்னேன், நான் என்ன தருக்கு பாருங்கள், கழுதையுடன் புணர்வது பெண்ணின் ஹஜ்ஜை முறிக்கும், ஆணின் ஹஜ்ஜை முறிக்காது இருக்கா. இது புதுவாதம் இல்லை, அது சொன்னதை எடுத்து காட்டுறது தான், புதுசாக ஒன்றும் வைக்கல. இதுதான் இது நான் கரெக்டாக தானே சொல்லி அதுக்கு பதில் சொல்லணும்ல. அவர் அங்கே தப்பாக சொல்கிறார். சரி, இங்கே நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன். இது எப்படி சரின்றது நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணும்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பதில் சொல்ல வந்தும் கூட அவங்களால சொல்ல முடியலை. அது மாதிரி பல் துளக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யற, அது ஒன்று போட்டு கேட்டாங்க. நம்ம இதில் 2 எடுத்து போட்டிருக்கிறாங்க. பல் துளக்கிறது என்ன, இப்படி உடனே இல்லை, முதல்ல இடது கை நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறம் வடது விரலில் சேர்க்குறாங்க. அது சரியா சொல்லுங்கள். இப்போ அதான் சொன்னதா, அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்குரிய ஹதீஸ் என்ன, அதுதானுங்க வேணும். அதுக்குள்ள அப்படி தான் பதில் சொல்லணுமே தவிர இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க வேலை கிடையாது. அதுவும் கொஞ்சம் நிலைநாட்டப்பட்டுருச்சு. சரி, இனி வருவோம், மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இப்போ இது வரைக்கும் 58 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 46ஓட சேர்த்து 58 விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தீன் அத்தி என்று சொன்னால் தமாஸ்கஸு, ஜெய்துன் என்றால் பைத்துல் முகத்தஸு, இப்படி அத்தி என்று சொன்னால் கூஃபா, ஆலிவ் என்று சொன்னால் ஈராக்கு, இப்படியே இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜித்லாம் சொல்கிறாங்களே. இது என்ன விளக்கமா? அத்தினா மக்களுக்கு விளங்குது, ஆலிவுண்டா எல்லாத்துக்கும் விளங்குது. விளக்க உரைங்கிற பேரில் விட்டு அடிச்சிருக்கிறீங்க. அத்திக்கு பழத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தத்துக்கு மாற்றமாக உளறி இருக்கிறீங்கள. இதுதான் தப்சீரான்னு கேட்டோம். அதுக்குரிய பேப்பர் ஆதாரத்தையும் கேட்டாங்க. பேப்பர் வேறு கொடுத்தோம். அதுக்கு என்ன செய்யலை, அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்த சொல்லுதுன்னாங்க. அப்புறம் மஸ்ஜித் அத்திக்கு போட்டோம். மஸ்ஜித்னு சொல்லியிருக்கிறாங்களே, மஸ்ஜித் இல்லையா அத்திப்பழம் உற்பத்தி ஆகும்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லலை, உளறி இருக்காங்க, நிரூபணமாகி விட்டது. அதுக்கடுத்து இப்னு அரபி ஃபிரௌனை முஸ்லீம்னு சொன்னதை எடுத்து காட்டணும். அவர் புசூஸில் இருக்குன்னு எடுத்து காட்டினா புத்துஹாத்தில் இல்லைன்னு சொன்னாருங்கிறாரு. புசூஸில் இருக்குன்னு நம்ம காட்டுறோம். அதுக்கு என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை. அரபியை வாசிச்சுட்டு அர்த்தம் செய்யாமல் விட்டார். அவனுடைய பழைய இதுகளை எல்லாம் இஸ்லாம் அழித்து விட்ட காரணத்தினால் அவன் ஒரு பாவமற்றவனாக இருந்தான். தாஹிரன் முத்தஹரன் லைஸ அலைஹி ஷைஉம் மினல் குபுஸி, அவன் தாகிராக சுத்தமாக்கப்பட்டு ஒரு அசுத்தமும் இல்லாதவனாக இறைவனால் கைப்பற்றப்பட்டான்னு ஃபிரௌனை பற்றி இப்னு அரபி எழுதியிருக்காருன்னு சொன்னோம். அது இந்த விளக்கங்கிற பேரில் குழப்பியிருக்கிறாங்க. உலகத்து உம்மத்துக்கெல்லாம் மாற்றமாக ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, நிரூபித்தோம். அதுக்கடுத்து என்ன, அனரப்புக்கும் இல்லான்னு சொன்னது சரிதான், ஃபிரௌனு நான் தான் உங்கள் இறைவன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னால் பேப்பர் பிரிண்ட் கேட்டாங்க, கொடுத்தோம், வாயவே திறக்கவில்லை. அது மாதிரி சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், தங்கம் வெள்ளி யூஸ் பண்ணாதீங்க, தங்கம் வெள்ளிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு மாமேதை கசாலி சொன்னார். நீங்கள் இதான் மாமேதையா? இது ஒரு அழிவா? தங்கண்டா தங்கன்னு ஒருத்தர் வணங்குவானா, வெள்ளின்னா வெள்ளின்னு வணங்குவானா, தங்கம் சிலைன்னு சொன்னால் சிலையை வணங்குவானா, எவனாச்சும் தங்கன்னு வணங்குவானா? இது இல்லாத விளக்கம். எல்லாருக்கும் விளங்குறதுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறாங்க. இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானு சொன்னோம், நிரூபித்து விட்டோம். அதே மாதிரி மதுகபை பின்பற்றாட்டி காஃபிர்னு சாவி கிதாபில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. உங்கள் கொள்கை அது. அதோடு சேர்த்து குர்ஆனுக்கு மாற்றமாக மதுகப் இருந்தாலும் மதுகபை தான் பின்பற்றணும். ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும், சைஹான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை தான் பின்பற்றணும். சஹாபி சொன்னதுக்கு மாற்றமாக மதுகப் இருந்தாலும் அதை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்களே. அப்போ உங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக உங்களுடைய கிதாபில் எழுதி வச்சுக்கலன்னு கேட்டோம். ஆமாம் அப்படி தான் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நான் அப்படி சொல்லவில்லைன்னு நினைச்சாங்க, மறுத்தாங்க. அந்த கிளிப்பில் அது பேசும். அதுக்கப்புறம் அதிசய தலாக்குன்னா எல்லாத்துக்கும் விளங்குகிறது. என்கிட்ட ஈலா தலாக்குன்னு விளக்கம் கட்டியில் உங்கள் தலாக்கு கொஞ்சம் பார்ப்போமேன்னு சொல்லி அதை எடுத்து போட்டேன். என்ன கேட்டேன், அகல தலாக்கு, நீள தலாக்கு, அசிங்க தலாக்கு, முரட்டு தலாக்கு, கடின தலாக்கு, மண்ட தலாக்கு, 3ல் 1 தலாக்கு, 4ல் 1 தலாக்கு, இடுப்புக்கு மேலே தலாக்கு, இடுப்பு கீழே தலாக்கு, தொட தலாக்கு, முடி தலாக்கு, இது என்னன்னு கேட்டேன். இதுதான் விளக்கமா? இதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்கிற விளக்கமா? இது விளக்கமா குழப்பமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன செய்ய முடியல, கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே முடியவில்லை. அதுக்கடுத்து என்னது, ஒரு மந்திர கணக்கு ஒன்று போட்டிய 10 தலாக்கு, 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர, 1 தவிர. நீங்கள் இது என்ன கணக்கு? இந்த கணக்கு, இந்த சூத்திரத்தை கொஞ்சம் புரிய வைங்களேன். புதுமையான கணக்காக இருக்குது, நோபல் கொடுப்பானுங்கள அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், முகமதுடன் இருப்பவர்கள் உள்ளதீனமாக அசித்தா வளர் குஃபாரி, முகமதுடன் இருப்பவர்கள் காபிர்கள்ட்ட கடுமையாக இருப்பாங்க, முமின்கள்ட்ட இறக்கமாக இருப்பாங்க, ருக்கு செய்தாவில் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள்னு ஒரு வசனம் இருக்கிறது. இது இப்போ எல்லாத்துக்கும் வழங்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்கிட்ட நற்பண்புகளை தொகுத்து அல்லாஹ் சொல்கிறான்.
இதுக்கு என்ன செய்யறது? அவரோட இருப்பவர்னா அபூபக்கர், இறக்கமுள்ளவர்னா உஸ்மானு, கடினமானவர்னா உமர்னு பிரித்து ஏதோ 4 பேர் வரலாறு சொல்கிற மாதிரி ஆக்கிட்டு அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டாங்க. அந்த அர்த்தம் இல்லைன்னு கேட்டால் அதுக்கு வாயவே என்ன செய்யலை, திறக்கலை. அதுக்கப்புறம் வந்து மழை எப்படி பொழிகிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து எத்தனாவதுன்னா 69வது. மழை எப்படி பொழிகிறது அப்படின்னு ஒரு தத்துவத்தை போட்டு மழை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வானத்துலேருந்து கொட்டுதுங்கிறது தப்பு, நேரம் அங்கே ஸ்டாக் இருக்குது அங்கே தான் பொழிகிறது அப்படின்னாங்க. இது என்ன, இது படித்தானா ஒருத்தன் குரானை விளங்குவானா வெறுக்குவானா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதுக்கு என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்துடைய முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, ஆனால் மர்மஸ்தானத்தில் முடியே இல்லை, இதுக்கு என்ன சட்டம் இப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்களே, இதெல்லாம் தலாக்கில் உள்ளதா? இப்படிலாம் எவனாச்சும் பேசுவானா? அநாகரிகமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையான்னு கேட்டோம். அதுக்கும் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வானத்தை வர்ணிக்கும் பொழுது வானத்தில் சந்திரன் வந்து வானத்தில் இருக்கிறான், சூரியன் 4வது வானத்தில் இருக்கிறான், வீனஸ் மெர்க்குரி ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கிறீங்களே, எங்கே போய் பார்த்தீங்க? வானத்துக்கு ஒன்றும் மனுஷன் போகவே இல்லையே, இன்னும் இந்த கேலக்சிக்கே போகலையே, இதுக்கு மேலே இன்னும் ஏராளமான கேலக்சி இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு கேலக்சிலையும் சூரியனும் இன்னும் கோள்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மேலேயில் வானம் இருக்குது, வானத்தை கொண்டு ஒட்டி வச்சுருக்கீங்களே என்ன கணக்கு இதுன்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யலை, பதில் சொல்ல முடியலை. அதுக்கடுத்து என்னது, நாய் இருக்கிற வீட்டுக்கு வந்து மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா, நாய்க்கு நாயின்ற அர்த்தம் கிடையாது, வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம் கிடையாது, வீடுனா கல்பு, நாயின்டா கெட்ட குணம், இப்படி இதான் அர்த்தமா நாய்க்கு? நாய் உள்ள வீட்டுக்கு மலக்கு வரமாட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது, விளங்குறது விளங்காமல் ஆக்கியிருக்கிறவங்க கசாலி அறிவு மேதை, இதான் அறிவு மேதைக்கு இலக்கணமானு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யலை, அது உளர்னீங்க, அதை உழப்புனீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இடி மின்னல் அதெல்லாம் இருக்குன்ற ஒரு ஆயத்தில் இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லும்போது இடின்னா அவர் போடுற சத்தம், மின்னல்னு சொன்னால் அவர் போடுற பெருமூச்சு, மழைன்னா அவர் அழுகுறாரு உட்காந்துக்கிட்டு, யார் ஒரு மலைக்கு அழுதுகிட்டு இருக்கிறார், அழுதோன்னு ஒரு கண்ணீர்லேருந்து கொட்டுற அதான் மழைங்கிறீங்க, இதுதான் விளக்கமா? இது அல்லாஹ் சொன்ன, ரசூல் சொன்னதா? இது என்ன விளக்கம்? இது ஒரு அறிவியலாவது இருக்கா, உண்மைக்காவது ஒத்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யலை, பதில் சொல்லலை. அப்புறம் தாபத்துள்ளாரிலிருந்து ஒரு பிராணி வரும்னு சொன்னோம், குரானில் இருக்குது. 74வது கேள்வி. அதில் என்ன செஞ்சீங்க, அதுக்கு விளக்கங்கிற பேரில் இருந்துக்குது, உலகத்தில் அத்தனை அனிமல்ஸ் வண்டர்லூர் ஜூவில் உள்ள அத்தனை அனிமல்ஸையும் கொண்டு வந்து கண் இப்படி மூக்கு இப்படின்னு அம்புட்டையும் போட்டு நினச்சிங்க, அதனுடைய காது இப்படி இருக்கும், காது யானை காதாக இருக்கும், மூக்கு புணுக்காக இருக்கும், கண் வந்து குருவி கண்ணாக இருக்குன்னு விட்டு என்னத்தையா விட்டு நினச்சிங்க அடித்து எழுதியிருக்கிறீங்க. இதான் விளக்கமானு கேட்டால் அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியலை, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து நினைச்சிங்க, மூசா நபி இப்னு அரபி இதுங்க ஃபுசூசுல் ஹிக்கம், அவருக்கு ரசூல்லாவே இந்த கிதாபை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து இப்லீஸ் வந்து தன்னுடைய வாழை வந்து தன்னுடைய துவாரத்துக்குள்ளே விட்டு என்ன செய்வான், முட்டை போடுவாண்டிங்க. இது என்ன முட்டை? அது 30 முட்டை போடுவாண்டிங்க, கிழக்கில் 10 மேற்கில் 10 போடுவான், நடுவில் பூமிக்கு நடுவில் 10 போடுவான், அதிலிருந்து சைத்தான்கள் உற்பத்தி ஆவாங்க. இது என்ன விளக்கமாக, இது குழப்பமா, இது என்ன கட்டுக்கதை விட்டு அடிக்கிறீங்களான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா? அதுக்கு அடுத்து வந்து ஜலாலைனில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, யார் இதை பற்றி ஜெயினபை பற்றி இல்லைண்டிங்க, இருக்குன்னு எடுத்து காட்டணும். இவர் பிரிஞ்சுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற சொல்ல நினைப்பாங்களா? ஒரு ஆளுடைய மனைவியை பற்றி அப்படி எழுதியிருக்கேன்னு கேட்டால் அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியலை, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து வந்து மூசா நபி காலத்தில் காளமாட்டை வணங்குறது கரெக்டு, ஹாரூன் கண்டிச்சது தான் தப்பு, காளமாட்டிலையும் அல்லா இருக்கிறான், எல்லாத்துலேயும் அல்லா இருக்கான், அதான் மெஞ்சானம் அப்படின்னு இப்னு அரபி சொல்லியிருக்கிறார் உங்கள் மெஞ்சான குரு. அது என்னன்னு கேட்டோம். அது ஃபத்துஹாத்துல் மக்கியில் மறுத்துருக்காரு. நீங்கள் ஃபுசூஸிற்கும் பிந்தின கிதாப், அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன, அதுக்கு கடைசியில் நீங்கள் பேப்பர் கொடுங்க, நீ வாயை திறந்து ஒன்றுமே பேசவே முடியவில்லை, கடைசி வரைக்கும் அதை மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உடல் உறவு மூலமாக பாத்தியா ஊதி அனுப்பலான்னு சொன்னீங்களே, கிளிப்பிங்கெலாம் போட்டோம், அப்படி அவர் பேசினார். இப்போ பேசுன மாதிரி பேசல அதில். ஆமாம், அதுவும் நல்ல காரியம்தான். நம்ம பொண்டாட்டை படுத்து நினைச்சலாம், எல்லாம் என் பொண்டாட்டை படுத்த நன்மை எங்கள் வாப்பாவுக்கு சேர்த்து வைக்கிறேன், 10 பேரை கூப்பிட்டு வந்து உங்கள் பொண்டாட்டை படுத்துட்டு போங்கப்பா அப்படி இது சொன்னீங்க. அதுதான் சொன்னீங்க, வெளிப்படையாக கிளிப்பிங் போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, புதுசாக போட தேவையில்லை. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சொன்னது மாற்றி பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி வந்து ஓரினை சேர்க்கை செய்யக்கூடாதுன்னு வந்தால், ஓரினை சேர்க்கை மிருகங்கள்லாம் எது பட்டியல் எடுக்கிறது, மிருகங்களில் வந்து பன்றியும் கழுதையும் தான் ஓரினை சேர்க்கை செய்யுது, மற்ற பிறனா செய்கிறது இல்லை. இது செய்தான்னு நமக்கு தெரியாது, மற்றது செய்யலையான்னு தெரியாது, இதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் குர்ஆனுக்கு விளக்கமான்னு கேட்டோம். 70 மூலம் சங்கிலியில் எல்லாம் கட்டுவான்னா அதோட முடிச்சுட்டு போக வேண்டியான அந்த சங்கிலி எப்படி இருக்கும் தெரியுமா, அவனுடைய பின்துவாரத்தில் விட்டு வாயில் எல்லாம் எடுத்துருவான். இது என்ன விளக்கங்கிற, பேசாமல் சங்கிலின்னு போக வேண்டியதானே, இதெல்லாம் விளக்க மாட்டேன். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காற்று விட்டாங்க, உட்காந்து வெளிக்கு போக தெரியல, அல்ல ஆர்டர் போட்டோன்னு வெளிக்கு போனாங்க, பயங்கரமான காற்று சத்தம் வந்துச்சு, திடுக்கு அடைஞ்சி பல்ல கடிச்சிட்டு 1000 வருஷம் உட்காந்துட்டு இருந்தார் ககுசில். இது என்னங்கிற, இது விளக்கமான்னு கேட்டேன். இது விளக்கமாக விட்டு அடிச்சு இதை தப்சீர் வியாக்கியானு சொல்கிறீங்களே, இமாம்களுடைய விளக்கம் நம்மளை வந்து குரானை விட்டு தூரமாக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவையை வந்து முதல் ஃபிரௌன் முதல்ல காற்று விட்டான். இது பாம்பு பெருசாக வாயை பிளந்தவொடனே அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிரௌன்ட்டு காற்று வந்துச்சு, அதுக்கு முந்தைய அவன் காற்று விடலைங்கிறீங்க. இது எங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க, இது என்ன ரெக்கார்டு இருக்கிறது, இது என்ன விளக்கம், இதான் உங்கள் தப்சீர்களில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவைன்னா பறவைன்னு போயிட வேண்டியதானே, பறவையுடைய மூக்கு இப்படி, பறவைக்கு தும்பிக்கை வேறு, பறவைக்கு தும்பிக்கை
இதெல்லாம் விட்டு செஞ்சுருந்தீங்க. அது மாதிரி வந்து சக்கீனத்து அமைதி இறங்குனுச்சுன்னா சக்கீனத்துனா அது ஒரு காற்றுக்கு 2 மண்டை, அதுக்கு 2 இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இது எங்கேருந்து கிடச்சி? பூனை தலைண்டிங்க, இதெல்லாம் இங்கே இருந்துச்சு, சொல்ல முடியலை. அது மாதிரி வந்து விந்து பற்றி என்ன செஞ்சு ஜிபிரிலுடைய விந்து, அதாவது ஜிபிரிலுடைய மானசீகமான விந்திலிருந்தும் மரியமுடைய நேரடி விந்திலிருந்தும் ஈசா நபி பிறந்தாங்கன்னு அசிங்கமாக எழுதியிருக்கிறீங்க. அந்த வாசகத்தை வாய்ச்சி அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்ல முடியவில்லை. அறுத்து பலியிடுன்னு சொன்னால் அறுத்து பலியிடு அர்த்தம் கிடையாது, தொண்டைக்குள்ளே கையை கட்டிக்க தொழுகை இல்லைன்னு அர்த்தம்னு வித்தியாசமாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விளக்கம்லாம் இல்லாத அழகாக விளங்குது, இவங்க விளக்கம் வந்து நாசமாக்கப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலை. அது மாதிரி கௌசர்னு சொன்னால் என்ன, ஹவுலுல் கௌசர் ஹதீஸில் இருக்குது. ஆனால் கௌசருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? கௌசர்னா குரானுங்கிறாங்க. இதை விளக்கமா இது குழப்பமா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியலை. 20 வருடத்தில் ஒவ்வொரு லைலத்துல் கத்ரில் மட்டும் குரான் இறங்குனுச்சு, மற்ற வருஷத்தில் மீதி 364 நாள் இறங்கலை அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு விளக்கமாக குழப்பமான்னு கேட்டால் அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலை. 2 கடல்களுக்கு இடையில் திரை இருக்குன்னு சொன்னோம். அது திரைண்டா என்ன அர்த்தம்? 2 கடல்னு சொன்னால் அலி ஃபாத்திமா, திரைங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லூலு மர்ஜான்டா அது என்னது ஹசன் ஹுசைனு, இதைத்தான் சொல்லுதுன்றீங்க. இது என்ன இருக்குன்னு கேட்டோம். இதுக்கு என்ன செய்யலை? உங்களால் பேப்பரை தாங்கன்னு வேறு கேட்டீங்க, பேப்பரையும் வாங்கினீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியலை. இன்னொரு விளக்கம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், 2 கடல், அங்கே ஒரு கடல் இருக்குது, பூமியில் ஒரு கடல் இருக்குது, வருஷம் 2 பேர் முசாஃபா பண்ணிக்கிடுவாங்க, இறங்குவாங்க, வானத்து கடல் பூமி கடலுக்கு வருன்றீங்க. இது என்ன? இது எங்கேருந்து வந்து எப்போ வந்துச்சு? ஒரு லைலத்துல் கத்ர்லையும் வரதா? இது என்னது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் ஹாரூன் நபியை பார்த்து உங்கள் இறைவன் சொல்லப்படுது, மூசா நபியை பார்த்து உங்கள் நீனும் உன்னுடைய இறைவனும் போருக்கு போன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. நீரும்டா மூசா நபி, உமது இறைவனும்டா ஹாரூன் நபி, ஹாரூன் தான் ரப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிறீங்க தப்சீரில். ஹாரூன் நபி ரப்பான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து தூய்மையான பானம்னு குரானில் இருக்குது, சொர்க்கத்தில் தருவாண்டு. பானம்டா பானம் கிடையாது, அன்புண்டு அது தங்குறீங்க. ஏன் தேவையில்லாத விளக்குறீங்க? பானண்ட அர்த்தம் விளங்குதில்ல, விளங்குறத விளக்காம ஆக்கியிருக்கிறீங்க. அது மாதிரி பேரிச்சம்பரம்டா நல்ல குணம், ஜெய்தூன் என்றால் அது உண்மை, இப்படின்னு இல்லாததுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து மலையை இறக்கி பேரிச்சம்பழம் ஜெய்தூன்லாம் வருதுங்கிற அதுக்கு விளக்கங்கிற பேரில் குழப்பி இருக்கிறீங்க. அதுக்காக மாதிரி பூமி சுத்துதுண்டு எல்லாம் சொல்லி குரான்லேருந்து நிரூபணமாக இருக்கிறது, ஹதீஸில் நிரூபணமாக இருக்குது, அறிவியல் நிரூபித்திருக்கிறது. பூமி சுத்தவே முடியாது, அப்படி நிற்கத்தான் செய்யும், அதான் குரானுடைய கருத்துன்னு சொல்லி ராசிங்கிறவர் சொன்னார். உங்களுடைய குருநாதர் அந்த பரேலவியும் சொன்னார், ரஜாகான்னு சொன்னார். அதுக்கு என்னென்னு கேட்டோம். அதுக்கு மட்டும் தாய்வியல் தப்சீர்னு என்னமோ நினைச்சிட்டிங்க, அது தாய்வியல் விளக்கம், இது தப்சீர்னு நினைச்சிங்க, அதை சொன்னீங்க. அது மாதிரி இருக்குது, அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் பூமி சுற்றுகிறதுங்கிறதுக்கு இந்த ரலாக்காண்டு ஒரு மறுப்பு புஸ்தகம் போட்டிருக்கிறாரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியலை. ஆக இது வரைக்கும் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 97. அதுக்கப்புறம் வந்து உள்ளக்க வந்துக்கிட்டு தர்காவை பற்றி எதிர்க்கிறா எங்கள்கிட்ட காட்டிக்கிறீங்க, சைதா செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோண்டு, வெளியில் உங்கள் கொள்கை வேறு, உங்கள் ரலாக்கான அப்படி உளறி இருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு என்ன செய்யலை? அதுக்கு ஆன்சர் பண்ணலை. ஆக 98 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 46, இதில் ஒரு 92 கழிச்சிக்கிறங்க, ஆக மொத்தம் 98. அப்போ 98 கேள்விகள் உங்களை நோக்கி கேட்டோம். அதில் என்ன கேட்குறோம்? இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? இது குரானுக்கு விளக்கமா, ஹதீஸுக்கு விளக்கமா, உங்கள் குரான் ஹதீஸுக்கு யுத்தம் செய்வதா, குரான் ஹதீஸுக்கு மோதல் அப்படின்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? அதில் தவறுகளும் இருக்கும், சரியானதும் இருக்கும், முடிஞ்சு போச்சுலப்பா. அப்புறம் என் இமாம்கள் விளக்கம் சரியும் தவறு இருக்கும்னா அப்புறம் அவங்கள இதை எடுத்துக்கிறேன்னு தவறை விட்டுட்டு போயிருங்க. அதிலே ஒத்துக்கிட்டாங்க, என்னது அவங்க விளக்கம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிருங்கன்றீங்கல்ல. செஞ்சு தான் ஆகணும்னு வாதம் பண்ண வந்துவிட்டு தவறுனா விட்டுட்டு போங்க, விரும்புனா எடுத்துக்கோங்க, விரும்புனா எடுத்துக்கொள்ளலாம், விரும்புனா விட்டுடலாம்னு சொன்னால் தேவையில்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா? அவசியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? தெல்ல தெளிவாக நிறுவனமாகிவிட்டது. இதை விளங்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் 100% நம்ம என்னஞ்சிருக்கிறோம், நிரூபித்து காட்டிவிட்டோம். அப்போ அவங்க கேட்ட கேள்வி அனைத்திற்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். நம்ம கேட்ட கேள்விகளில் இதில் ரொம்ப 98 கேள்விகளில் வந்து ஒரு 10க்கு மலிப்பி இருப்பார்கள். நீங்கள் மொத்தத்தையும் போட்டு பார்த்தீர்களே, ஆனால் மீதி 88க்கு வாய் திறக்கவில்லை. 10 விஷயத்துக்கு மலிப்பி இருப்பார்கள், 88க்கு வாயவே டோட்டலாகவே திறக்கவில்லை. நீங்கள் மொத்தத்தையும் போட்டு குறித்து வைத்துக்கொண்டு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அவர் கேட்ட எல்லாத்தையும் ஆதியிலேருந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் நாம் பதில் சொன்னோமான்னு குறிச்சிட்டே வாங்க. ஏதாவது மிச்சம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அவங்கள நோக்கி நம்ம கேட்ட கேள்வியை பாருங்கள். அந்த தலைப்பில் இந்த தலைப்பிலையும் 98 கேள்வி வரும். அப்போ அதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆக தெல்ல தெளிவாக குரான் ஹதீஸை சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கலைன்னு கேட்டாங்க. எங்களுக்கு விளங்காது, வந்து அவங்களுக்கு இமாம்களுக்கு விளங்காதுன்னு நிரூபிச்சிட்டோம். யாருக்கு விளங்காது? விளங்கலைன்னா விளங்காது தான்.
அவங்களுக்கு விளங்கும்னா எங்களுக்கு விளங்கும். அப்படி தான் குர்ஆன் அமைப்பு இருக்குது என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதனால் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு எந்த இமாமுடைய தயவும் தேவையில்லை என்பது உங்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக, உங்களுடைய மௌனத்தின் மூலமாக, பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக, புஸ்தகத்தை கையில் கொடுத்து காட்டியும் கூட பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதே நேரத்தில் உங்கள் இமாம்களுடைய விளக்கம்னு சொல்லக்கூடியதில் குழப்பம் எல்லாமே இந்த எழுதியிருக்கோம்ல, இதில் உள்ள எல்லாமே இருக்கிறது என்பதையும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்து விட்டோம். 4 தலைப்பிலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த விவாதத்தில் 100% அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் தரப்புக்கு சத்தியத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறான். 100% உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிடறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, 2 நாட்கள் நடந்த விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த விவாதம் என்ன தலைப்பு, அதன் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு என்னுடைய மற்ற உரைகளுக்கு வர்றேன். இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா, இது தலைப்புங்க. நம்ம நிலைப்பாடு விளங்க முடியாது, எல்லாத்தையும் விளங்க முடியாது. அவங்க நிலைப்பாடு விளங்க முடியும் அப்படிங்கிறது வந்து உட்காந்துட்டாங்க. விளங்க முடியும்னு சொல்லிட்டீங்க இல்லைங்க, இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா கேட்குறோம், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்து வச்சு இமாம்களுடைய விளக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் என்று நம்ம வாதத்தை தொடங்கினா, அந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் இமாம்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்காக வந்தோம், பேசாமல் தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கே உங்கள் இமாம்களுடைய கருத்து என்னென்னு எங்கிட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு விளங்க முடியுமா முடியாதாங்கிற தலைப்பு. ஒன்றும் முடியும் ஒன்றுங்க, விளக்கத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா முடியலைன்னு ஒப்புக்கொள்ளுங்க, அவ்வளோதானே. எங்கள் இமாம்களை விளக்கத்தை கேட்குறது தலைப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ தலைப்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா. அதே போல் அவங்க தரப்பில் ஒப்பந்த மீறல்களும் நிறைய நடந்துச்சுங்க. 150 பேர் இருக்கணும், அதை விட அதிகமாக வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மூல நூலிலிருந்து காமிக்கணும், அந்த மூல நூலையும் நமக்கு தராமல் வேற தந்தாங்க, மறுபடியும் கேட்டோம், மறுபடியும் தந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் ஒப்பந்தத்தையும் அவங்க மீறி இருக்கிறாங்க. அடுத்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அது பித்தலாட்டம், அது மோசடி அப்படின்னாங்க. அப்படியானால் இந்த பித்தலாட்டமும் மோசடியும் உங்களிடம்தான் இருக்கிறது, இந்த 2க்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் நீங்கள் தானே அப்படிங்கிறத நாங்கள் பல பட்டியல் போட்டோம். தொலைப்பகுதி மறைக்க வேண்டுமா, தேவையில்லையா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் இல்லையா, கொடுக்கணுமா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகிர் வைக்கப்பட்டார்களா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. தஸ்பீஹ் தொழுகை உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. இறைவன் அரிசிலிருந்து இறங்கி வருகிறான் வானத்திற்கு என்றால் இறங்கி வர்றானா, அருள் வருதா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. பிற விஷயத்தில் முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. அப்படியானால் முன்னுக்கு பின் ஒரு கருத்து சொன்னால் அது பித்தலாட்டத்திற்கும் மோசடிக்கும் உரித்தானது என்றால் இதற்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அடுத்து இப்போ இதுவெல்லாம் உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய அறியாமையும் தான் வெளிப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தோம். ஏன்னா ஒரு குர்ஆனையோ ஹதீஸையோ ஆய்வு செய்து சொல்வதாக இருந்தால் அதற்குண்டான ஒரு தகுதி வேண்டும், அதுக்குண்டான ஒரு இலக்கணம் வேண்டும். அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வார்த்தை எந்தெந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் தான் முன்னுக்கு பின் மாறாமல் நான் இப்போ தான் படித்தேன், நேற்று தான் தெரிஞ்சேன், இப்படிலாம் சொல்லாத வகையில் நல்ல ஞானம் உள்ளவங்க இதுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் மற்றவர்கள் சொன்ன கருத்தை பின்பற்றிக்கிட்டே போகணும். இவங்க முன்னால் ஒரு சட்டம் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு விஷயங்கள் கிடைச்சிச்சு ஹதீஸ்ன்னு சொன்னால் கிடைச்சிச்சின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் நாங்கள் படித்தோம் சொல்லணும், இன்னைக்கு தான் நாங்கள் விளங்கினோம் சொல்லணும். ஏன்னா முன்னால் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இப்போ நான் திருந்தனோம், நாங்கள் இதே ஹதீஸ் இருந்தது, ஆனால் இவர்கள் படிக்கவில்லை அல்லது படித்தும் விளங்கவில்லை. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஆய்வு செஞ்சு சட்டத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னால் முன்னுக்கு பின் முரணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, இது எந்த வயது சாத்தியமாகும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ தான் இது எனக்கு புரிந்ததும்பாங்க. அப்போ எதைத்தான் எடுத்துக்கொள்வது? அதனால்
இனிமே ஆய்வு எல்லாம் செய்ய தேவையில்லை, இருக்கிற சட்டங்கள் போதும், அதை மக்கள் பின்பற்றினால் போதும். இனிமே நம்ம ஆய்வுங்கிற பேரில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்தை சொல்ல வேணாம், இருக்கிற ஹதீஸை எல்லாம் மறுக்க வேணாம், ஆயத்தினுடைய சட்டமே மாற்றப்பட்டு விட்டது என்று 1400 ஆண்டுகளாக யாரும் சொல்லாத கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், இஸ்லாத்தை சிதைத்து விட வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதே போல பாருங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்னாங்க. அதுதான் இலக்கணம் என்றால் கருணாநிதி மதபிலே ஏன் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருந்தால்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னாங்க. அப்படியானால் குதைபா மதஹபுக்கு ஏன் சென்றீர்கள் என்று கேட்டோம். அவங்க பதில் சொல்லலை. நாங்கள் தான் அப்படி இருக்கணும்னு சொல்லி 3ஆவதை கொண்டு வந்தாங்க. நாங்கள் 3ல் ஓதணும்னு சொல்லவே இல்லையே, அந்த உரையிலே இருக்கிறதே 4ல் ஓதலாம் 5ல் ஓதலாண்டு 7ல் தான் ஓத வேண்டும் என்று யார் சொன்னது? இதெல்லாம் நாங்கள் அதில் சொல்லித்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் தான் 3 எழுத்திலே பேசுவார்னு கருணாநிதி சொல்லியிருந்தீங்க. நாங்கள் 3க்கு சொந்தம் கொண்டாடவில்லையே. ஆனால் அதே நேரத்தில் 3க்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம், ஆயத்தை ஹதீஸையும் கொடுத்தோம். ஏன்னா ஓதுறது, தஸ்பீ செய்கிறது, செயல்கள் செய்கிறது எல்லாம் 3ங்கிறதுக்கு சிறப்பு இருக்கிற மார்க்கத்துன்னு சொன்னோம். ஆனால் அவங்களோ 3ங்கிறதுக்கு முனாஃபிக் என்று சொன்னாங்க, 3ங்கிறதுக்கு ஷைத்தான் சொன்னாங்க. ஒரு 3 என்றால் நல்ல சிந்தனைகள் வேண்டும்ங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைக்குரிய சிந்தனை தான் வரும், ஆபாசமான சிந்தனை தான் வரும் அப்படிங்கிறத அவங்களுடைய விளக்க உரை மூலமாக அவர் நமக்கு காட்டி விட்டார்கள். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க கலியக்காவில சம்பந்தமாக அவங்க சொன்னாங்க. ஏன்னா கலியக்கா வேலையில் அவங்களும் இருக்க தான் செஞ்சாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொன்னோம் வாசிங்களங்க அப்படின்ட்டு. வாசிச்சாங்களா? இல்லையே. ஏன் வாசிக்கல? ஸோ வாசிச்சோன்னு சொன்னாங்களோ பெருசா நாங்கள் இப்போ போட்டு காமிச்சோம்ல. அங்கே கிதாபிலே ஹஜ்ஜு கூடாது என்று இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜு கூடும் என்று இமாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொய் தவளை சொன்னாங்களா? இல்லையா? அதே போல பாருங்க, அவங்க பேசுறதை விடுங்க, என்னை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. சரி, இவங்களை பத்தியே நான் பேசுறேன். இவங்க இந்த மிஸ்வாக் செய்யற விஷயமா என்ன சொன்னாங்க? இப்படி ஒரே டயத்தை செய்யற தான் செஞ்சு காமிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிறதா ஒரு விரலை வைத்து மிஸ்வா செஞ்ச பின்னால அடுத்த விரல் தானே இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க? ஒரே டயத்திலையா அல்லது வேறையா? அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்ப இல்லைன்னு வழங்குது, அறுத்தம் செஞ்ச தவறுண்டு ஆகி போச்சா இல்லையா? இது ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா? அதே போல பாருங்க, நம்ம சட்டங்களை வச்சோமே, கேள்விகள் வச்சோமே, இது குர்ஆன் உங்களால் புரிய முடியும்னு சொல்றீங்களே, இதுக்கு என்னங்க பதில்? ஒவ்வொன்றா வச்சோம், அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. கலாலா கேட்டோம். அதே போல கலாலான்னு சொன்னாக்கா குழந்தை இல்லாதன்னு சொன்னா புகாரியிலே குழந்தை இருக்கிறது, மகள் இருக்கிறாள், ஒரு சகோதரி இருந்தாலும் கிடைக்கிறது என்று இருக்கிறதே. நீங்கள் விளக்குது பிரகாரம் இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று உங்களை பார்த்து தானே கேட்டோம். பதில் சொன்னீங்களா? ஆயத்துக்கு வேண்டாம், அவங்கள பார்த்தாலும் கேட்காதீங்க, என்னால தான் சொல்ல முடியும். நீங்க அப்ப அவங்கெல்லாம் புரியாதவங்க, என் மூலம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டாங்க. அதாவது ஒரு புதிய மதபு உண்டாக்குறாங்க. ஷாஃபி மதபு வேணாம், ஹனபதி வேணாம், நான் ஒரு சட்டங்கள் சொல்றேன், அது பின்பற்றிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற ஒப்புக்கொண்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லா நாளும் முடியும், ஏன் இமாம்களை பின்பற்றுகிறீர்கள்? அந்த கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ என்ன ஆனது? எல்லாம் போச்சா? அதனால தான் நம்ம சொன்னோம். அப்போ இவர்களும் ஒரு புதிய மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஆகிவிட்டதல்லவா? அவங்க சொன்ன விளக்கம் என்ன? அப்போ அவங்களுக்கு புரியாதுன்ட்டாங்க. அவங்களே எத்தனை ஆளும்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த ஆகி போச்சு, புரியாது. அப்போ புரிஞ்ச ஒரு ஆள் தானே, புரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து நான் என்ன சொன்னோம்? லேசாக புரியுதுங்கிறீங்களங்க. இந்த 3 வசனத்துக்கு இந்த சபைக்கு நீங்கள் அறுத்தம் செஞ்சு காட்டுங்களேன்றோமே, இது வரைக்கும் காட்டினீங்களா? அப்போ உங்களாலும் புரியாது அப்படின்னு தான் ஆகி போச்சா? முடியும்னு சொன்னால் ஏன் வாசித்து காட்டலை? அப்போ இது என்ன புரியுது? குர்ஆனுடைய வசனத்தை கூட சரியாக வாசித்து காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற நிலையில தானங்க இருக்குது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் ஆய்வு செய்வேன், நான் சட்டத்தை சொல்வேன், நான் பின்னால் சட்டத்தில் மாற்றுவேன்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டம் சட்டமாவா இருக்கும்? இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ஹதீஸை நாங்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கும் முரணானது, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்களே. இந்த நிலையை மேற்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை பாதுகாப்பது யார்? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அழிக்கிற நினைவுக்கு வந்துட்டா அப்போ அஹ்லுல் குர்ஆனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஹதீஸும் பாதுகாக்கணுமா இல்லையா? அதே போல பாருங்க, அல் ஹஜ் அஷூரு மாலூமாத்துக்கு நபியுடைய விளக்கமெல்லாம் தேவையில்லை, நாங்களும் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க தஃசீல் என்ன எழுதி வச்சாங்க? ஹதீஸை பின்பற்ற வேண்டும், நபியநாயகத்தின் விளக்கத்தின் மூலம்தான் இதையெல்லாம் புரிய முடியும் என்று அஹ்லுல் குர்ஆனுக்கு அங்கு விளக்கம் அளித்து விட்டு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க சொல்லி இருக்கிறாங்க என்று கேட்டால் இல்லைதான், நம்மளே புரிஞ்சுக்கலான்ட்டாங்க. அப்போ அஹ்லுல் குர்ஆனுக்கு பாடம் நடத்துகிறாங்களா? அஹ்லுல் குர்ஆனுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாங்களா? இல்லை என்ன புரியுது?
நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க, 53 விஷயத்தை கேட்டோம், எப்படிங்க புரிஞ்சேண்டு கடைசியில் சொன்னாங்க சஹாபி எங்களுக்கு விளக்கிட்டாங்கன்னாங்க. முடிஞ்சு போச்சே. இமாம்கள் இருந்தால்தான் குர்ஆனையும் புரிய முடியும், ஹதீஸையும் புரிய முடியும். அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டார்கள். இந்த விவாதத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி காட்டோம். அதே போல பாருங்க, இவர்களுக்கெல்லாம் புரியாது, நானா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்றாங்கல்ல. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் புரிய முடியும்னாங்க. அந்த கருத்து பொய் அப்படிங்கிறதும் இந்த விவாதத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதே போல பாருங்க, அபிக அப்படின்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ஷிர்க்கை அனுமதித்தார்கள் என்று கேட்டாக்கா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாங்கிறாங்க. வணக்கம் அழிந்துவிடும் சொன்னோன்னு அந்த ஹதீஸை அது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. ஆளுக்காளு இந்த அதிகாரத்தை கையில் எடுத்தால் ஹதீஸை இந்த உலகத்திலே காணவே முடியாதுங்க. கடைசியில் குர்ஆன் போதுங்கிற அந்த அஹ்லு குர்ஆனாக எல்லாம் மாற போகிறாங்களா? ஹதீஸ் வர இந்த ஆளுக்காளு இந்த அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனும் சொல்லுவான் எனக்கும் இருக்கிறது என்று. இதுக்கு அளவுகோல் என்ன? அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த வழிக்கு யாரும் போயிடாதீங்க. குர்ஆனை புரிங்க, ஹதீஸை புரிங்க. உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரியுங்க, அதான் நல்லது. ஏன்னா இஸ்லாத்தில் குர்ஆனை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். விளக்க உரை அப்படின்னு கேட்டாங்களே, அப்போ இமாமுடைய உதவி தான் வேணும்னு சொன்னாக்கா அப்போ அல்லாஹ் விளக்காமல் போயிட்டானா? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காமல் போயிட்டாங்களா? இது யுத்தம் தொடர்வதா ஆகாதா? இந்த கேள்வி எல்லாம் அவளுக்கு தான் சொந்தமாகி போச்சு. அப்போ ஏன் விரிவுரை எழுதுனா? அவ குர்ஆன் அல்லாஹ் விளக்கிட்டா இப்போ விரிவுரை எழுத தேவையில்லையே. அப்போ விரிவுரை எழுதும் போதே அப்போ அல்லாஹ் தஆலா விளக்கலை, நான் விளக்குறேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதையும் கூட ஒழுங்காக செய்யலை, எதையுமே சரியாக அதுலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம நிலைநாட்டணும். நீங்கள் எழுத இந்த தப்பு இருக்குது இந்த தப்பு இருக்குன்னு சொல்லி சாவி இமாம் சொன்னாங்க லாலுன் முதில்லுன் அப்படின்னாங்க. மதுஹபுக்குள்ளே வரணும், இல்லைண்டாக்கா அவரும் வழிகட்டுவார், அவர் பிறரையும் வழிகெடுப்பார். இப்படி சொன்னதோட நோக்கம் என்னண்டா, மதுஹப் இல்லாமல் போயிட்டா ஹதீஸை இப்படித்தான் மறுக்கிற சூழ்நிலை வரும், ஆளுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும், கடைசியில் ஹதீஸே இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த நிலையிலும் வரக்கூடாது என்பதால் தான் இப்படி சொன்னாங்க. அதே போல் பாருங்க, சில கட்டங்கள் அவங்க கேட்டாங்க இந்த அதிகாரத்தை உங்கள்கிட்ட தந்த யாரு அப்படின்னாங்க. நம்ம பல தடவை கேட்டோம், என்னங்க நீங்கள் குர்ஆனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க, ஹதீஸுக்கு அப்படி ஒருத்தம் வைக்கிறீங்க, இந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தேன்னு பல தடவை கேட்டோம்ல. அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் நம்மளும் ஏதாவது ஒன்று கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு உங்கள் அதிகாரத்தை யார்கிட்ட தானே பேர் கேட்டு வச்சுக்கிட்டாங்க, கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும். நம்முடைய விளக்கம் ஈலா பிரச்சனை கேட்டோம், ஹஜ் பிரச்சனை கேட்டோம், வளையாளி அசும் பிரச்சனை கேட்டோம், லாவுக்ஸ்மி பஹாதர் பலது கேட்டோம், 53 கேட்டோம். 53 பிரச்சனையில தான் சஹாபாக்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டோம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கனிமத்து பிரச்சனை கேட்டோம், சாணிமட பிரச்சனை வந்தாங்க, நல்ல அர்த்தம் கொடுக்கலான்னு சொன்னோம், ஆனால் அவங்க ஆபாசமான அர்த்தம் தான் வைப்போம்னாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபில் ஆபாசம் சொன்னவங்க கடைசியில் அங்கும் போயிட்டாங்க. ஹதீஸுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குர்ஆனிலும் இருக்கிறது அத்ராபா அப்படின்னு இருக்கு, அதுக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க கட்டழகி அப்படின்னு தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க. பாருங்க, அப்போ வித்துத்தொலை பற்றி சொன்னாங்க, மகரிபுக்கு முந்தின சொன்னாங்க, யூதருக்கு விபச்சாரம் தண்டை இல்லைன்னாங்க, மலை தொலைனாங்க, சூரியகரன்னாங்க, வானத்தில் வித்து தொலைனாங்க, நடுத்தொலைனாங்க, ருக்காளவுனாங்க. அப்போவே சொல்லிட்டேன், இதுவெல்லாம் ஃபிக்ஹ் நூலில் இருக்கக்கூடிய ஆய்வுகள். ஒரு பேர் உண்டுமாங்க ஒரு இல்லைம்பாங்க, அந்த பிரச்சனை அங்கே வரலை. நம்ம கேள்வி கேட்குறோம், உங்களால் முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் பட்டியல் போட்டுக்கிறோம், எப்படி முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னோம். ஆனால் அந்த 53க்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க, அது ஒரு சஹாபி சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்ட்டீங்க. அதான் சொல்கிறோம், இப்படித்தான் பெரியவங்க சொல்லி தான் புரிய முடியும். இதானே ஒரு சஹாபியாக இருந்தால் என்ன, அதுக்கு பிடித்து பிறகு வந்த பெரியவங்களாக இருந்தால் என்ன, அவங்க சொல்லி புரியும். அந்த நிலைமை இருக்கிறோம். நாமவே குர்ஆனை படித்து அதுக்கு விளக்கம் பார்க்காம, இப்போ புகாரின்னு சொன்னால் இப்போ ஃபத்துல் பாரி பார்க்காம புரிஞ்சிடுவோமா? முஸ்லீம் சொன்னால் இம்மா நவீரமுல்லா ஷரஃப் பார்க்காம புரிஞ்சுக்கிறோமா? இல்லை. அதான் சொல்கிறோம், மற்றவங்க விளக்கறதுலாம் புரிய முடியும், அவ்வளோதான். நமக்கு நோக்கம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இஸ்லாத்தின் கண்ணியம் பாதுகாக்க வேணும். ஆளுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துட்டா கடைசியில் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது. இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேணுங்கிறதுனால தான் நம்ம எப்படி புரியணுமோ அப்படி புரியுவோம். பெரியவங்க சொன்னால் அது பிறகு நடந்து போவோம். இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கும் என்பது தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கலியக்காவில் வாதம் சரி, அதுபோல் அசிங்கம் அப்படின்னு சொன்னீங்க.